அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா நபா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் சுருக்கமான தஃப்சீர், அதில் 10வது ஆயத்தை பார்க்குறோம். மாஷா அல்லாஹ். ஆயத்து வஜல்னல் லெய்ல லிபாசா, வஜல்னல் லெய்ல லிபாசா. இதை வஜல்னா என்று சொன்னால் நாங்கள் ஆக்கினோம். நாங்கள் எத்தனை தடவை இதை பார்த்துட்டோம். லெய்ல என்று சொன்னால் இரவ என்னதை ஆக்கினோம்? லிபாசா என்றால் ஆடையாக என்ற அர்த்தம் எடுக்கலும், இல்லாட்டி ஒரு போர்வையாக என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ நாங்கள் ஆக்கினோம் இரவை ஒரு போர்வையாக, ஒரு ஆடையாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை சொல்கிறான். ஓகே, இதுதான் இதை சுருக்கமான அர்த்தம். இப்போ முதலாவது பார்ப்போம், ரெண்டாவது பார்ப்போம். இது என்ன அர்த்தம் என்று, ஏன் இது போர்வை என்று சொல்லப்பட்டது என்று நாங்கள் சரியாக யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை எடுத்துட்டா, இப்போ நாங்கள் உடுப்பு உடுக்கிற மாதிரி நாங்கள் ராவைக்கு படுக்க போகல பிளாங்கெட் எடுத்து போத்துக்கொள்வோம் தானே, அதை நாங்கள் போத்திக்கொள்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தையும் போத்துறான். சுப்ஹானல்லாஹ், முழு உலகத்தையும் இருட்டால் போத்துறான். அதுதான் வஜல்னா லெய்ல லிபாசா, நாங்கள் ஒரு போர்வையாக ஆக்கினோம். இதை நான் நினைக்கிறேன், அது அலம் நஜியலோட கம்பேர் பண்ணி நாங்கள் ஆக்கலையா, அதை அப்படி கேள்வியாகவும் எடுக்கலும் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன்டா, நாங்கள் இரவு வரைக்கும் நினைக்கணும், நாங்கள் போத்தி கொண்டு படுப்போம். ராவைக்கு நாங்கள் போத்தி கொண்டு பிளாங்கெட்டில் போத்தி கொண்டு படுப்போம். நாங்கள் போத்துறது எங்களை மட்டும்தான். எங்களுக்கு ஒன்றுமென்னா யாரை எங்களை போத்தையிலும், எங்களை போத்தி கொள்ளையிலும், இல்லை எங்களோட ஒய்ஃபை போத்தி கொள்ளையிலும், எங்களோட சேர்த்து மேக்ஸிமம் ஆகினா எங்களோட பிள்ளையில சேர்த்து போத்தி கொள்ளையிலும், ஒரு 5-6 பேர் 10 பேரை போத்தி கொள்ளையிலும் மேக்ஸிமம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முழு உலகத்தையும் அவன் போத்துறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நாங்கள் செய்கிற எங்கள்கிட்ட லெவலும் எங்கள்கிட்ட ரப்போட லெவலும். சுப்ஹான வஜல்னா லெய்ல லிபாசா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அப்படி ஒரு பகுதியை அப்படியே போத்துறான், அப்படியே இருட்டாக்குறான், அப்படியே உடுப்பு போட்டுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹ். இது இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இதை உடுப்பு போட்டால், இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை இருட்டால் கவர் பண்ணேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கணும், யாருக்கு பவலை கொண்டாடையிலும், யாருக்கு முறை திருப்பி பவலை கொண்டாடையிலும். இதுதான் ஆலிங்கள் சொல்கிறாங்க, குர்ஆன்லேயும் நிறைய இடத்துல பேசப்படுது. நாங்கள் இரவாகவே வச்சேன்னு சொன்னால், இதை நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் நைட் ஆகிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு பண்ணால், இல்லை நைட்டாகவே வச்சேன்னு சொன்னால் தாருக்கேலும் மறுவேன் பவலை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ தான் லைட் போடையிலும். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு மேக்ஸிமம் கூடியாவே எங்களோட வீட்டு லைட்டை போடையிலும். ஓகே, கவர்மெண்ட் என்ன நினச்சா அவங்களோட ஏரியாவை ஊரை ஒரு கிரவுண்டை இதாகலும். ஆனால் உலகம் எவ்வளோ பெருசு. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் எத்தனை விதமாக எத்தனை கோடி இந்த ஜங்கல்ஸ் ஈக்குது, காடுகள் ஈக்குது, வனாந்திரங்கள் ஈக்குது. இதுக்கு லைட்டை கொண்டாடையிலுமா அவங்களுக்கு? ஓஷன் எவ்வளோ பெருசு, அந்த ஓஷனுக்கு உங்களுக்கு லைட்டை கொண்டாடையிலுமா? சுப்ஹானல்லாஹ். யாருக்கு கொண்டாடையிலும்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னு என்று சொன்னால், இப்போ நாங்கள் ஓகே, எங்களுக்கு நாங்கள் நினைப்போம், ஓகே நாங்கள் எப்படி சரி உலகத்தில் இருக்கிற இருட்டை இல்லாமல் ஆக்குவோம்னு நினச்சா கூட ஆவினா உங்களோட சின்ன உங்களோட ஏரியாவில் இருட்டு இல்லாமல் ஆக்கிக்கொள்ளும். ஆனால் முழு உலகத்திலேயும் இருட்டை யாருக்குமே இல்லாமல் ஆக்கலாம். முழு உலகத்திலேயும் இருட்டை ஒரே டைமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான் மரம் பவலை கொண்டாடையிலும். பவலை வச்சாலும் அதே நிலைமை தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் பவலை பற்றி பேசப்படுது. அதில் நாங்கள் பார்ப்போம் பவல் என்றது எவ்வளோ முக்கியம் என்று. எவ்வளோ பவல் முக்கியமோ அதே மாதிரி ராவும் முக்கியம்தான். ராவும் பவலும் மாறி வாரத்தில் எங்களுக்கு சரியான முட்டும் அத்தாட்சி கழிக்குது. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்டா எங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான். அடுத்த விஷயம் விளங்க வேண்டிய விஷயம்தான் 4வது விஷயம். அதுதான் இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன் என்றதை நாங்கள் விளங்கணும். எப்படி யாருக்குமே அதுலேருந்து தப்பி போவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருளை கொண்டாந்தான் என்று சொன்னால் யாருக்குமே சொல்லலாம், ஓகே இன்றைக்கு எந்த பக்கம் மட்டும் நான் சூரியனை வச்சுக்கொள்வேன், எனக்கு இருட்டு வரக்கூடாதுன்னு யாருக்குமே சொல்லலாம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சக்தியை விளங்கப்படுத்துகிறான். நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி முகஸிபீன்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எல்லாம் செய்யலுமா என்ற கொஸ்டின் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் உலகத்தையே மாற்றி கொண்டு இருக்கிறேன். பேசிக்காக பவலும் இரவும் வாரன்றது உலகமே மாறுது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட். பவலும் உலகம் மாறுது, பவலும் ராவும் மாறுது. எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட். உலகமே மாறுது. சுப்ஹானல்லாஹ். சரி, அடுத்த கடைசியாக ஒரு விஷயம், இதில் சயின்ஸ் பக்கத்தை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். அது என்னன்னு சொன்னால், இது நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே தலை சுற்றும். எப்படி உலகம் சுற்றுதோ
எப்படி உலகம் ரெண்டு வகையாக சுற்றுது. ஒன்று இதை நான் யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், நான் வந்து இரவை கொண்டாடுறேன், இரவை வந்து போர்வை ஆக்குறேன்னு சொல்லிட்டான். நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இது எப்படி இரவு வருது, எப்படி பகல் வருது. இதை நாங்கள் சின்னத்துலேயே நாங்கள் படிச்சுப்போம். உலகம் வந்து ரெண்டு வகையாக சுற்றுது. ஒரு சுற்று தான் அது அது அதே அதில் அது அப்படி என்ன நாங்கள் சும்மா சுற்றினா ஒரே இடத்துல சுற்றினா எப்படி இருக்கும், அதே மாதிரி அது ஒரே இடத்துலையும் சுற்றுது. அப்படி சுற்றி கொண்டு சூரியன் வட்டைக்கும் சுற்றுது. ரெண்டு வகையான சுற்று. அப்போ அது என்ன ரெண்டு சுற்று. அதில் ஸ்பீடை சொல்கிறாங்க. இத்தனை சொன்ன தலை சுற்றுமெண்டு அதில் ஸ்பீடை சொன்னோம். எங்கட வாகனத்தில் நாங்கள் எவ்வளோ ஸ்பீடுக்கு போவோம்? நாங்கள் ஒன்றுமெண்டா 100 போவோம், 120 போவோம், 140 போவோம். நல்லாவே ஸ்பீடில் போனால் 160, 180, 200. அதுக்கு விட கொஞ்சம் ஒசக போனாயினி உரமாக போனாயினி அவ்வளோதான் எங்கட நிலைமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை அதாவே சுற்றுது. அது தன்னை இதால் சுற்றுது. எவ்வளோ ஸ்பீடுக்கு என்றால் ஒரு அவருக்கு கிட்டத்தட்ட 1670 கிலோமீட்டர் 1670 கிலோமீட்டர் ஸ்பீடை சுற்றுது ஒரு அவருக்கு. நாங்கள் போகிற ஸ்பீடே மேக்சிமம் போனால் 160 தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை அது தன்னால் சுற்ற வைக்குது. 1670 கிலோமீட்டர் சுற்றி கொண்டிருக்குது. அதில் தான் இதை டே நைட் வந்து கொண்டிருக்குது. அப்படின்டா அது சூரியன் பக்கம் வரப்போக்கில் அது வந்து நாளாக மாறுது. சூரியன் அடுத்த பக்கம் இரவாக மாறுது. சுப்ஹானல்லாஹ். சும்மா நாங்கள் வீட்டில் லைட்டை போட்டு லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்துலேயே லைட்டை போட்டு லைட் ஆஃப் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹ். இது ரொட்டேஷன் சிஸ்டமால் யாருக்கு செய்யலும்? இதை ரொட்டேஷனை யார் செஞ்ச? சுப்ஹானல்லாஹ். இது ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்பீடில், சின்ன சேஞ்சஸ் வருது ஸ்பீடில், ஒரே ஸ்பீடில் சுற்றி கொண்டிருக்குது. எங்களுக்கு முதல்ல பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்னத்தை பற்றி? முதலாவது சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை பற்றி சொன்னான். அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா வல் ஜிபால் அவுதாதா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்ல மலைகளை பற்றி சொல்ல. எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு சயின்டிஸ்ட்மார் இந்த மலைகள் ஈக்கிற பொஷன்ஸ், மலைகளோட பெரிய பெரிய மலைகள் ஈக்குது, இதோட பொஷனும் இந்த ஏர்த் ரொட்டேஷன் சுற்றுறதுக்கும் இடையில சம்பந்தம் ஈக்குது. அது மலைகள் ஐனை ஈக்கிறதால தான் இந்த ரொட்டேஷன் அது எக்ஸாக்ட் பாயிண்டில் நடந்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ப்ரிசைஸ் கால்குலேஷன். 24 மணித்தியாலத்தில் உலகம் சுற்றுண்டா ஆல்மோஸ்ட் அதே லெவலில் தான் சுற்றி கொண்டிருக்குது. எங்கள் கிளாக்கில் பார்த்தேன்னு சொன்னால் அதே லெவலில் தான் உலகம். அது அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லாமல் பசந்தாக சுற்றி கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதை யோசித்து பார்க்கணும், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு. அதை விடுங்களே. இப்போ நீங்கள் அப்போ இது 1600 ஸ்பீடாக இன்றைக்கு வந்து ஃப்ளைட்டே போகுது, ராக்கெட்டும் போகுது. அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓகே அது உங்களுக்கு ஸ்பீட் போதாவா? இப்போ பார்ப்போம் சூரியன் வட்டைக்கு எப்படி இது சுற்றுதுன்னு சொல்லி. சூரியன் வட்டைக்கு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது சயின்டிஸ்ட்மார் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஒரு அவருக்கு 1,07,000 கிலோமீட்டர் போகுதான். 1,07,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த உலகம் பெய்து கொண்டிருக்குது. நாங்கள் ஈக்கிற உலகம் ஈக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல நாங்கள் விரித்து தந்திக்கிறோம் என்ற அந்த உலகம் அவ்வளோ ஸ்பீடில் பெய்து கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ யோசிச்சோம் அவ்வளோ ஸ்பீடில் இப்போ நாங்கள் ஒரு ஃப்ளைட் போகிறேன்டாலே கொஞ்சம் ஷேக் ஆகினா என்ன நடக்கும்? ஒரு பிரேக் சும்மா நான் சொல்கிறேன், ஃப்ளைட் அவ்வளோ ஸ்பீடில் போகுது. எங்கிட்ட தெரிஞ்ச ஸ்பீட் வந்து என்ன 1000 2000 வைங்களே. ஒரு சின்ன பிரேக் கொண்டு அடித்தா என்ன நடக்கும்? முடிஞ்சு தான் முழு ஃப்ளைட்டும். அப்போ இந்த முழு உலகமும் எவ்வளோ ஸ்பீடில் பெய்து கொண்டிருக்குது? 1,07,000 கிலோமீட்டர் ஒரு அவருக்கு. அந்த ஸ்பீடில் அப்படின்னா 30 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த உலகம் பெய்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் சூரியன் வரைக்கும் பெய்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தை தான் சொல்கிறேன். நான் உங்களை விரிப்பாக்கி தந்திக்கிறேன், இல்லை மலைகளை வச்சுக்கிறேன், நாங்கள் ஜோடாக பழச்சிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், எத்தனையோ ஜோடுகள் எடுக்கலும் இல்லை, இன்னொரு ஜோடு எடுக்கலும் சூரியனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் ஒரு ஜோடை தான் வச்சுக்கிறார். ஏண்டா அதோட கிராவிட்டி, அதோட ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச மாதிரி அதில் கிராவிட்டின்ற ஒரு சிஸ்டம் உண்டு. அதை மாசை வச்சு கண்டுபிடிச்சாரு. அதால தான் அது அட்ராக்ட் ஆகிக்கொண்டு பெய்து கொண்டிருக்குது. அது பெரிய தியரி. நீங்கள் சயின்ஸில் படிப்பீங்க. ஒரு புடவை ஒன்றில் ஒரு போலை ஒன்று உரமா அடித்தா எப்படி அதில் பாரத்துக்கு எப்படி சுற்றி கொண்டிருக்குமோ ஒரு பிளாங்கெட்டுக்கு மேலே மாதிரி, அதே மாதிரி இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சுத்த வச்சு கொண்டிருக்கிறான். அதில் டே அண்ட் நைட்டை கொண்டாடுறான். அதே போல் சரியாக ஒரு வருஷம் போகுது முழு சூரியனை சுற்றி வர்றதுக்கு. அது ரெண்டும் நடந்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதை ஃபுல் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறான். எங்களோட உலகத்திட்ட லைட்டை ஆஃப் பண்ணேன் ஆன் பண்ணேன்.
எப்படி நாங்கள் வயரெல்லாம் போட்டு எங்களோட கரண்ட் எல்லாம் கொண்டாந்து எங்களோட லைட்டை ஆஃப் பண்ணுறோம் ஒன் பண்ணுறோமோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை வச்சு உலகத்தை அப்படியே சுத்த வச்சு அதுவும் சுற்றி கொண்டு சூரியன் வட்டைக்கும் சுற்றி கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நாளும் டே அண்ட் நே மாறி மாறி இரவையும் பகலையும் கொண்டு கொண்டிருக்கிறான். இது லேசிப்பட்ட விஷயம். இது வந்து ப்ரிசைஸாக நடந்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் ஒரு பிரேக் பட்டுச்சுன்னு சொன்னால் அட்ரஸும் இல்லை, உலகத்தில் ஒன்றுமே மீயாது. இப்படி ஒரு ஸ்பீடில் போகிற வாகனம் ஒரு அடிக்க ஒரு செகண்ட் இப்படி ஒரு பிரேக் கொண்டு அடித்தா அதில் இருக்கிற எல்லாரும் ஆக்சிடெண்ட்டில் இல்லாமல் போவாங்களோ அதை விட ஸ்பீடில் பெய்து கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே ஸ்பீடில் பெய்து கொண்டு இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஒரு பிரேக் கொண்டு அடித்தா ஒரு சடன் பிரேக் கொண்டு அடித்தா என்ன நிலைமை? துனியா அப்படியே இல்லாமலே இப்போ எல்லாமே வீசிப்பட்டுடும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு செவாய் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதைத்தான் மக்கள் கேட்குறாங்க, யார் செய்யுது இதெல்லாம் நடக்குதா? ஏண்டா வந்து மனுஷன் இப்போ நான் சொன்னதும் வந்து சயின்ஸில் கண்டுபிடிச்ச சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி கோடி கணக்கான விஷயங்கள் முழு கேலக்சிஸில் நடந்து கொண்டிருக்குது, மில்க்வேல நடந்து கொண்டிருக்குது, முழு இந்த விஷயத்துல நடந்து கொண்டு ரப்பில் ஆலமீனுங்க முழு எத்தனை உலகங்கள் இருக்குதோ அத்தனை உலகம் அவன் தான் ரப்பு. இவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ரப்பு செஞ்சு கொண்டிருக்கிறான்டா. என் ரப்பு எவ்வளோ சக்தி உள்ளவன். இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் படிக்கக்குள்ள தலைக்கு வரணும். யாரெல்லாம் நீ எவ்வளோ சக்தி உள்ளவன், நான் எவ்வளோ வீக்கானவன், யாரில் ஓண்ட உதவி இல்லாமல் எனக்கு ஒரு செகண்ட் ஈக்கையில் ஒரு மில்லி செகண்ட் ஈக்கையில் யாரில் நான் எல்லாமே உனக்கிட்ட தான் கேட்பேன். யாரில் உனக்கு மட்டும்தான், யாருக்கிட்ட கேட்க தேவையில்லை. யாரில் என் தேவை அனைத்தும் பூர்த்தியாக்கக்கூடிய ரப்பு ஒரே ஒரு ரப்பு நீ மட்டும்தான். யாரில் நீ இறக்கமுள்ள ரப்பு. யாரில் ஈயாக்க நவுபுது ஐயாக்க நஸ்தே உன்னையே மட்டும்தான் யாரில் நான் வணங்குவேன். யாரில் உனக்கு மட்டும்தான் உதவி தேடுவேன். என்றா வேற யாரும் வணக்கத்துக்கு தகுதியே இல்லை. இவ்வளோ செஞ்சு கொண்டிருக்கிற ரப்பை தவிர யார் இருக்கிற வணக்கத்துக்கு தகுதியானவன்? இந்த முழு அத்தனை விஷயங்களை இயக்கி கொண்டிருக்கிற ரப்பு இவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யார் இருக்கிறான்? இதை ஒவ்வொரு ஆயத்தை விலகினாலே போதும். நாங்களே சொல்ல யாரில் நான் உண்ட அடிமை, நீ என் ஏச்சமா. அதுதான் என் ஒவ்வொரு செகண்ட்ல எங்களோட உள்ளத்துல வரும். யாரில் உனக்கு நீ செய்கிற வேலைகளுக்கு என்ன கேள்வி கேட்க ரைட்ஸ் யாருக்கு கேட்குது? நீ நினைச்ச நாளில் கியாமத் நாளில் கொண்டாடுவாயால நிச்சயமாக, எந்த சந்தேகமும் இல்லை. ஜாலிகா ஹக், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த சூறாலயம் வருது, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளை பற்றி நாங்கள் பார்ப்போம். அது வந்து அப்பாயிண்டட் டே, அது முடிவு பண்ண நாள். ரப்பு கொண்டாந்தே தீருவான். இன்றைக்கு யார் யார் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேரையும் எழுப்பாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கத்தான் போகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம் அல்லாஹ் விருப்பமானவாய் வாழ்ந்தாங்களோ கூப்பிட்டு சொல்லுவான், அடியான நீ இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறாய், எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போ. அப்படி இதுதான் ரப்புடைய இறக்கம். அதுதான் லேசான கேள்வி கணக்கு. நாங்கள் செஞ்சது போல எல்லாம் சொல்ல போகணும்னு நினைப்போம். யாரெல்லாம் முடியால இன்றைக்கு நரகம் தானேன்ட்டு. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கத்தில் சொல்லுவான், சரி இதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போவேன்ட்டு. எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? இந்த நபிசல்லா எதிரே நான் சொல்கிற விஷயம். நபிசல்லா சொன்னாங்க, நீங்கள் ரப்போட மகத்துவத்தை விளையுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன் என்று விளையுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிப்பாருன்னு சொன்னாங்க நபிசல்லா. அவ்வளோ பெரிய பாக்கியம். அதை ரப்ப விளங்குவோம், அதை ரப்ப விளங்குறது குர்ஆனை விளங்குவோம். இது எல்லாருக்கும் மெத்தி வைப்போம். அதை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு முழு உம்மத்துக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.